வெல்கம் பேக் டு டிஜே vlogs. இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ரமலான் vlog டே 10 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை. வணக்கம். இது வந்து என் அக்காவோட பெரிய பையன். அன்னைக்கு வந்து சின்ன பையன் வந்து ரொம்ப இருக்காங்கல்ல, இவன் வந்து அவனோட அண்ணன். நீங்க மாதிரி சைடு சேரா எங்க அம்மா என்ன செஞ்சுட்டு எங்க சாப்பிட வீட்டுக்குள்ள போலாமா? போலாமா? பேசுறா போலாம் வாங்க. இன்னைக்கு எங்க அம்மா என்னென்ன செஞ்சிருக்கான்னு பார்த்தலாமா? இப்ப மாப்பிள்ளையே காட்டுவான் ஒவ்வொன்னா. இது சாம்பார், ஒயிட் ரைஸ், 3 எக்கு, நமக்கு 2 எக்கு, மாப்பிள்ளைக்கு 1 எக்கு. அடுத்து இது என்ன இருக்கு? ஓ மை காட், சோயா சங்க்ஸ். நம்ம நேற்று நைட்டு சோயா சங்க்ஸ் தான் சாப்பிட்டோம். இது உங்க அம்மா செஞ்சதா? நேற்று எங்க அம்மா செஞ்சாங்க, எங்க அம்மா செஞ்சாங்க. தண்ணி இருக்கு, நம்ம பூஸ்ட் பால் இருக்கு, தயிர், ஊறுகாய். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே, தேர்மா கரெக்டா இருக்கா? லைட்டிங் கரெக்டா இருக்கா? மணி பாத்தீங்கன்னா 3:57. மாப்பிள்ள சொல்லிட்டான். இப்போ டைம் அதிகமாயிடுச்சு. நான் பேசுறது கேட்குது ஆடியோ? நான் தகுந்த மாதிரி தான் மைக் வச்சிருக்கேன். கேட்குது இல்ல? அவங்க சாப்பிடலாம். சாப்பாடு வேணும், சாப்பாடுவா நீ போட்டுக்கிறியா? சோயா சங்க்ஸுங்க. சாம்பார் வச்சிருக்காங்க. சாம்பார், முருங்காய் சாம்பார். குழம்பு என்ன கேளுங்க. கரண்டி வேற வழி இல்லை, கரண்டி ஒண்ணுதான் போட்டாங்க. அது எப்படா நேற்று எங்க அம்மா செஞ்சாங்க, நீங்க உங்க அம்மா செஞ்சிருக்காங்க, அதை எங்க அக்கா செஞ்சிருக்காங்க. அது ஒரே மாதிரி. நான் போட்டுக்கிறியா? நான் போட்டு தரேன். போட்டுக்கிறியா? நான் போடவா? சாப்பாடு போட்டுக்கிறேன், ரொம்ப கம்மியா இருக்கு. நாளா போகுது, டக்குன்னு சாப்பிடலாம். சாப்பிடு. உன் சைஸுக்கு வாட்டர் கேன் தண்ணி, என் சைஸுக்கு எனக்கு கெட்டில தண்ணி. ஓகே, இதுல இருக்கிற சோயா சங்க்ஸ் சூப்பர். என்ன சாப்பிடு? சோயா சங்க்ஸ் பத்தி எங்கணும் இனிமேல் தான். சோயா சங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். முட்டை சாப்பிடாடி. எத்தனை நம்பிச்சா? 9 நம்பிச்சிட்ட. எழுத்துல 10 பேர். போன சத்து நம்பிச்சா? 23. இதோட நான் சாப்பாடே முடிக்குது. நாளாயிடுச்சு. என்ன நாளாயிடுச்சு? மணி இன்னும் 5 மணி டைம் இருக்கு. பாத்தீங்களா, மணி 6 சாப்பாடு போதுமா? 5 மணி டைம் இருக்கு. 5:12 வரைக்கும் பேங்க் இருக்கு. பேங்க் சொல்ற டைம். சாப்பாடு போட்டுக்கிறேன். எனக்கும் சாப்பாடு எடுத்து போடு. போட பிளேட் எடுக்கிறா. இப்பவே நான் சாச்சு. உங்கமா ஆளே உன் கை பிடிக்கலாம். கை பிடிக்காதா? கை பிடிக்காது. நோம்பு டைம் இது என்ன சைடுக்கு டைம் இருக்கு. ஆனா போதுண்ணா. தயிர் சாப்பிட நம்ம கரெக்டா இருக்கும். தயிர் எடுக்க மாட்டாங்கம்மா. நம்ம ஆயுதத்தை தான் அடுத்த எடுக்க அப்புறம் வீடியோ பாத்தியா? வீடியோ பாத்தியா? தயிர் வைக்கிறேன், வேணும்னா ஊத்திக்க. அது மட்டும் எனக்கு நடக்காது. தயிர் கேட்டா எவ்வளவு பயங்கரமான ரியாக்ஷன் இருக்கிறா. ரொம்ப சாப்பிட்டா நம்மளுக்கு தான் எடுங்க. அளவா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனையும் இல்லை. அளவுக்கு மீறி எதை சாப்பிட்டீங்கன்னாலும் பிரச்சனை தான். சரியா?
நல்ல சாப்பாடவே நீ அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கனாலும் பிரச்சனை தான். கெட்ட சாப்பாடும் அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கனாலும் பிரச்சனை தான். அளவா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே, உன் நம்பி வந்து சொல்லிட்டு போயிட்டான். நாங்கள் பொட்டேட்டோ பிரதர்ஸ் சேனல் போயிருந்தோம், வீடியோ போட்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டான். இதுதான் தெரியும் பெஸ்ட் காம்பினேஷன். நான் பேச சுத்தமாக இருக்காது, இவன் பேச சுத்தமாக இருக்குது. வீட்டில் என் மீன் எங்கே போட்டிருக்கேன், நான் அவன் பேச சத்தமாக இருக்குது. எப்படி எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது தொண்டையில பிரச்சனையா, இவனுக்கு ஏதாவது தொண்டையில ஏதாவது லக் எடுத்துட்டான்னு தெரியல. இவன் சத்தமா பேசுவான், இவன் சத்தமா பேச முடியல. ட்ரை பண்றேன் சத்தமா பேச. கத்துக்கணும். பாத்தீங்களா, பயப்படாதப்பா, டைம் இருக்கு. 4:11 ஆச்சு. 4 டைம் இருக்கு. நிறைய போட்டீங்க. சாப்பிடுங்க பாய், சாப்பிடுங்க. பாய் சாப்பிடுங்க. அவன் ஜக்கு தரமாட்டீங்கன்னா ஜக்கோடு அடிப்போம். மிஸ்டேக். ஓகே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 4:15. பேசுறா, பேசு. சாப்பிட்டு கூட பேச மாட்டான். 15. 4:15. காரணம் இருக்குல்ல. காரமா இருக்கா? தண்ணி குடிச்சுக்கோ. நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம சகுரம் வந்து மாப்பிள்ளை கடை செஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. எனக்கு நினச்ச சாப்பாடு சூப்பர். என்ன இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு? சோயா சங்க்ஸ், பருப்பு குழம்பு, எனக்கு பிடிச்ச எகு, வெள்ளை சாப்பாடு. நான் வந்து தயிர் சாப்பிட மாட்டான். நான் வந்து தயிர் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கெல்லாம் பிடிச்ச பூஸ்ட் போட்டேன். போட்டோம் ஒன்றும் இல்லை, பூஸ்ட்டை போட்டுலாம் சாப்பிட மாட்டான். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறேன்னா மேலே ஐக்கார்டில் லிங்க் தரேன், போய் பாருங்க. என் தம்பியோட நோம்பு திறந்த விளாக் வந்து இருக்குது, அதுவும் மேலே ஐக்கார்டில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து இஃப்தார் விளாக் பண்ணலாம், நோம்பு திறக்கிறது விளாக் பண்ணலாம். நோம்பு திறக்க வருவீல்ல? சரி, 4:14 ஆச்சு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வீடியோ முடியல, வீடியோ வந்துட்டு இருக்கு, இஃப்தார் விளாக் வந்துட்டு இருக்கு. நான் சொன்னதெல்லாம் இஃப்தார் விளாக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் வீடியோ எண்டு. ஓகேவா? பார்த்து பண்ணிடுங்க. ஓகே, பாய் சொல்லலாமா? பாய். ஹாய் கைஸ், இஃப்தார் டைம் ஆச்சு, நோம்பு திறக்க டைம் ஆச்சு. செட்லாம் செட் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6:27, 6:32க்கு நம்ம திறக்கிற டைம். இப்போ நம்ம துவா செஞ்சுக்கலாம். இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது. என்னடா அங்கே பார்த்துட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் தாயாருக்கு செய்யை காட்டுகிறார். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது. இன்றைக்கி 10வது நோம்பு ஸ்பெஷல். அதனால் வந்து கொஞ்சம் டயட்டை இன்றைக்கி மீறுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் கொஞ்சம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் 1 நிமிடம் இருக்கிறது, ரெடி ஆகிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. பிஸ்மில்லா, நோம்பு திறக்கிறோம். பிஸ்மில்லா. தண்ணி குடிச்சாதான் தெளிவாக தெரியுது கண்ணு. இது கரண்ட் போனதுன்னா அவசரமாக எடுத்ததெல்லாம் சரியாக பேசக்கூட முடியல. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக உட்காந்து பேசிகிட்ருக்கேன். என்ன இருக்குதுன்னு பார்த்தலாமா? நோம்பு கஞ்சி, டெய்லி ஸ்பெஷல், பிளாக் காஃபி, எக்கு ரைஸ் வீட்டில் செஞ்சது, எங்கள் அம்மா செஞ்சாங்க. சரி இன்றைக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வடைக்கு வாங்கின சட்னி, இது கடையில் வாங்கின வடை இல்லை, இது பஜ்ஜி. இது வந்து சமோசா. அதுக்கு சட்னி டேஸ்ட் பண்ணுறோம். இன்னைக்கு சூப்பராக இருக்குது. கஞ்சியோட ஸ்பெஷல் ஒன்று என்ன பண்ண போகிறோம். என்னென்னா, இந்த சமோசாவை பிச்சு இப்படி உள்ளே போட்டோம்னா காட்டும் போது பெருசாக கட்ட வேணாமா, இப்படி எடுத்து மிக்ஸ் பண்ணிடணும். இது இந்த நோம்பு டைமில் காலங்காலமாக நிறைய பேர் செய்கிற ரெசிபின்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். சாப்பிட ரொம்ப நாள் சோட சாப்பிட்டு, அது சமோசா சாப்பிட்டு வருஷக்கணக்கில் ஆச்சு. செஞ்சது
எக் ரைஸ் வீட்டில் செஞ்சது. இது டேஸ்ட் பண்ணிடுவோம். நான் செஞ்ச சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, நூடுல்ஸ்க்கு எப்படி இந்தியனும் கொரியன் மிக்ஸு அதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது. ஆனால் சோயா சாஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, இயற்கையான பொருட்கள் மட்டும். பிளாக் டீ கொதிக்குது, எடுத்து குடிச்சோன்னா வெந்துடும் ஆயி. எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட்ணும். எங்கள் அம்மாவோட உழைப்புக்காக ஒரு லைக் போடுங்க. நோன்பு திறந்த உடனே தண்ணி குடித்தோடனே எனக்காக ட்ரைபார் எடுத்து காட்டிடுறாங்க சாப்பாடு போட்டில். பஜ்ஜி சாப்பிடுங்க, பஜ்ஜி நீங்கள் 10வது ரொம்ப நாள் ஸ்பெஷல். டெய்லியெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க தெரியுதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட நிறைய ஐட்டம் இருக்குது, நான் போய் சாப்பிட்றேன். நம்ம டே 11 சகரில் மீட் பண்ணுவோம். பாய்.